بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس மினல் ஜின்னதி வன்னாஸ். இந்த வீடியோவில் குர்ஆனுடைய கடைசி அத்தியாயமான அன்னாஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அத்தியாயத்தினுடைய பெயர் என்ன? அன்னாஸ் அப்படின்னா மனிதர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த அத்தியாயமும் சரி, இதுக்கு முன்னாடி உள்ள அத்தியாயமும் சரி, ரெண்டுமே சேர்ந்து முஅவ்விதத்தைன் அப்படின்னு இது அழைக்கப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைச்சாங்க இந்த ரெண்டு அத்தியாயங்களை கொண்டு தங்களுக்கு தாங்களே இணைஞ்சிருக்காங்க, ஓதி பார்த்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு அத்தியாயங்களும் குறைவான வசனங்களை கொண்டிருந்தாலும் முக்கியமான விஷயங்களை பேசக்கூடியதாக இருக்குது. இப்போ சூரத்துல் ஃபலக் எடுத்துட்டிங்கன்னா மனிதர்களுக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய மறைமுகமான தீங்குகளை பற்றி பேசிச்சு. இந்த அத்தியாயம் எதை பற்றி பேசுது அப்படின்னா மனிதனுக்கு உள்ளிருந்து வரக்கூடிய ஒரு தீங்கை பற்றி பேசுது. இப்போ கடந்த அத்தியாயத்தில் அல்லாஹுடைய ஒரு பண்பை கொண்டு நம்ம செஞ்சோம், 4 வகையான தீங்குகளிலிருந்து பாதுகாவல் கோருமாறு கட்டளையிடப்பட்டோம். அல்லாஹ் நம்ம கட்டளையிடுறான். இப்போ இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் தன்னுடைய 3 பண்புகளை கொண்டு ஒரே ஒரு தீங்கிலிருந்து பாதுகாவல் தேடுவார் நமக்கு கட்டளையிடுறான். இந்த ஒரே ஒரு தீங்கு இதுக்கு மட்டும் ஏன் தனி அத்தியாயம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு தீங்கு தான் பாவங்களினுடைய தாயகமாக இருக்குது. இப்போ எல்லா பாவங்களும் இங்கிருந்து தான் தொடங்குது. பாவத்தினுடைய வழிகேட்டினுடைய தொடக்க புள்ளி இதுதான். இப்போது ரொம்ப கவனமாக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய பகுதி இது. ஒவ்வொரு மனிதனும் ஷைத்தானுடைய இந்த சூழ்ச்சியை குறித்து எச்சரிக்கையாக இல்லை அப்படின்னா, அவன் விழிப்பாக இல்லை அப்படின்னா அவன் வழி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முதல்ல அல்லாஹ் இப்படி கட்டளையிடுறான், தன்னுடைய நபி கட்டளையிடுகிறான், குல் அஊது பிரப்பின் நாஸ். இப்போ நபிக்கு கட்டளையிடுகிறான், நபியின் வழியாக அல்ல உம்மத்திற்கும் இந்த சமூகத்திற்கும் கட்டளையிடுகிறான். நீர் கூறுகிறாக என்ன? முதல்ல அல்லாஹ்வுடைய 3 பண்புகள் அடுத்தடுத்து சொல்லப்படுது. பிரப்பின் நாஸ், மலிக்கின்னாஸ், இலாஹின்னாஸ். ரப்புன்னா என்ன அர்த்தம்? இப்போ அவன் தான் இங்குள்ள எல்லா படைப்புகளையும் படைத்து பராமரிக்கக்கூடியவன். இப்போது பரிபாலிக்கும் தன்மை அவன் தான் இருக்குது. அவன் தான் ஒவ்வொன்றையும் வளர்த்து கொண்டு இருக்கிறான், இயக்கி கொண்டு இருக்கிறான், ஒவ்வொன்றுக்கும் தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டு இருக்கிறான். இப்போ மனிதர்களை படைத்து பராமரிக்கும் இறைவனிடம் ரப். 2வது என்ன? மலிக்கின்னாஸ். அவன் மனிதர்களுடைய அதிபதியாக இருக்கிறான். இப்போ எல்லாமே அவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. ஒட்டுமொத்த படைப்புகளும் அவனுடைய அந்த கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அவனுடைய கட்டுப்பாட்டை மீறி எதுவுமே இல்லை. இப்போ அவனுடைய 2வது மில்கேத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அவன் தான் அனைத்திற்கும் அதிபதியாக, அனைத்திற்கும் உரிமையாளனாக இருக்கிறான். அவனுடைய இந்த 2வது பண்பை கொண்டு அடுத்து 3வது என்ன? இலாஹின்னாஸ். வணக்கத்திற்கு தகுதியான இறைவனாக இருக்கிறான். இலாஹ் அப்படின்னா என்ன? வணக்கத்திற்கு தகுதியானவன். அப்போ 3 பண்புகள். இப்போ யார் படைப்புகள் எல்லாவற்றையும் படைத்து பராமரிக்கின்றானோ, எல்லாவற்றையும் வளர்த்து கொண்டும் இயக்கி கொண்டும் இருக்கிறானோ, இப்போது அவன்தான் எல்லாவற்றுக்குமான அதிபதியாக இருக்கிறான். ஒவ்வொன்றும் அவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அவனுடைய கட்டுப்பாட்டை மீறி இங்கே எதுவுமே இல்லை. அடுத்து அப்படிப்பட்டவன் தான் வணக்கத்திற்கு தகுதியான இறைவன். இப்போ அல்லாஹ்வுடைய இந்த 3 பண்புகளையும் நம்ம கொண்டு பாதுகாவல் தேடுகிறோம். ரப்பின்னாஸ், மலிக்கின்னாஸ், இலாஹின்னாஸ். இப்போ இதிலிருந்து பாதுகாவல் தேடுகிறோம் ஒரே ஒரு வகையான தீங்கிலிருந்து தான். இப்போ இந்த ஒரு தீங்கிலிருந்து அல்லாஹ்வுடைய இந்த 3 பண்புகளையும் கொண்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறோம். என்ன தீங்கு அது? மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ். வஸ்வாஸ் அப்படின்னா பாருங்க, வஸ்வாஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரகசியமாக அல்லது மறைமுகமாக ஒரு செய்தி உள்ளத்தில் போடுறது வஸ்வாஸ் அப்படின்னா அந்த வார்த்தை 2 தங்க நகைகள் இருக்கா இல்லையா, மோதும்போது ஒரு சப்தம், மெல்லிய சப்தம் வருமா இல்லையா, அதுக்கு தான் வஸ்வாஸ் சொல்லுவாங்க. இப்போ அதிலிருந்து இந்த வார்த்தை எதுக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னா ரொம்ப ரகசியமாக சொல்லப்படக்கூடிய அந்த செய்திகளுக்கு வஸ்வாஸ் கிசுகிசுக்கப்படக்கூடிய அந்த செய்திகளுக்கு வஸ்வாஸ் அது சொல்லப்படும். அப்போ மின் ஷர்ரில் வஸ்வாஸ். வஸ்வாஸ் அப்படின்னா அந்த இடத்துல என்ன அர்த்தம்?
அந்த வஸ்வாஸை ஏற்படுத்தக்கூடியவன். இப்போ வஸ்வாஸை ஏற்படுத்தக்கூடியவனின் தீங்கிலிருந்து அவன் எப்படிப்பட்டவன்? ஹன்னாஸ். ஹன்னாஸ் அப்படின்னா மறைந்து இருந்து என்ன செய்யறான்? வெளிப்படுறான். திரும்ப திரும்ப என்ன செய்யறான்? வர்றான். இப்படி இப்போ திரும்ப திரும்ப வந்து அல்லது மறைந்திருந்து திரும்ப திரும்ப வந்து ஊசலாட்டங்களை சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடியவன். இப்போ வஸ்வாஸ் அப்படின்னா பாருங்க, அதில் அந்த ஊசலாட்டங்கள் சந்தேகங்கள் இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து உள்ளடங்கிரும். மனிதர்களை வழிகெடுப்பதற்கு, மனிதர்களை குழப்புவதற்கு ஷைத்தான் என்னென்ன எண்ணங்களை எல்லாம் மனதில் போடுகிறானோ, என்னென்ன எண்ணங்களை எல்லாம் மனசுல ஏற்படுத்துகிறானோ அதெல்லாமே வஸ்வாஸ் தான். இது என்ன? மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ். ஹன்னாஸ் அவனுடைய அந்த ஷைத்தானுடைய பண்பா சொல்லப்படுது. அவன் என்ன செய்யறான்? மறுபடியும் வந்து கொண்டே இருக்கிறான். அவன் மறைந்திருந்து என்ன செய்யறான்? திரும்ப திரும்ப வர்றான். மறைந்திருந்து நாம் அறியாத விதத்தில் என்ன செய்யறான்? திரும்ப திரும்ப நம்மிடம் வரக்கூடியவனாக இருக்கிறான். திரும்ப திரும்ப நமக்கு வஸ்வாஸை ஏற்படுத்தக்கூடியவனாக என்ன செய்யறான்? இருக்கிறான். வஸ்வாஸ்னா என்ன? வஸ்வாஸ்னா அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எதிரான எண்ணங்கள், சிந்தனைகள். இப்போ ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய இந்த வகையான எண்ணங்கள், ஊசலாட்டங்கள் அனைத்துமே வஸ்வாஸ் தான். ஒரு ஹதீஸ் வருது, ஷைத்தான் நினைச்சவான் உங்கள்கிட்ட வந்து இப்படியான எண்ணத்தை ஏற்படுத்துவான். இப்போ இதை யார் படைச்சா? அல்லாஹ் படைச்சா. இதை யார் படைச்சா? அல்லாஹ் படைச்சா. அப்போ அல்லாஹ் யார் படைச்சா? இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு எண்ணம் வந்தது அப்படின்னா என்ன செய்யுங்க? உடனே ஆமன்து பில்லாஹ் என்ன செய்யுங்க? சொல்லுங்க. உடனே குல் ஹுவல்லாஹு அஹத் என்ன செய்யுங்க? சொல்லுங்க. இப்போ ஷைத்தான் இந்த மாதிரியான இந்த வழிகெடுக்கக்கூடிய அந்த எண்ணங்களை, குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடிய அந்த எண்ணங்களை நிச்சயமா ஏற்படுத்தி கொண்டே இருப்போம். இப்போ இந்த வஸ்வாஸுடைய நோக்கம் என்ன? நாம என்ன செய்யணும்? குழம்பணும். நாம நம்முடைய படைப்பாளனான, நம்முடைய ரப்பான, நம்முடைய அதிபதியான அல்லாஹ்விட்ட என்ன செய்யணும்? திரும்பணும். நாம வேறு பாதையின் பக்கம் என்ன செய்யணும்? போகணும். அதுதான் இந்த வஸ்வாஸுடைய நோக்கமா என்ன செய்திருக்குது. அது என்ன செய்யுது? மீண்டும் மீண்டும் நிகழுது. திரும்ப திரும்ப என்ன செய்யறான்? வர்றான். அவன் மறைந்திருந்து என்ன செய்யறான்? வர்றான். இப்போ ஹன்னாஸ் அப்படிங்கிறது பாருங்க, அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. என்ன? வெளிப்பட்டு மறைதல். இப்படி இதை நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நாம் எப்போ அல்லாஹ்வை நினைவு கூறுகிறோமோ அப்போ என்ன செய்யறான்? ஷைத்தான் நம்மளை விட்டு விரண்டு ஓடுறான். நம்ம எப்போ அலட்சியமாக இருக்கிறோமோ அப்போ என்ன செய்யறான்? ஷைத்தான் மறுபடியும் நம்மள்ட்ட என்ன செய்யறான்? வர்றான். இந்த மாதிரி அவன் வெளிப்பட்டு மறைகிறான், வெளிப்பட்டு மறைகிறான். திரும்ப திரும்ப என்ன செய்யறான்? வர்றான். இப்போ நம்ம மனதினுடைய இந்த எண்ணங்களுக்கு, இந்த ஊசலாட்டங்களுக்கு நாம் கட்டுப்பட்டு விட்டால் பாருங்க, பாவங்களை நோக்கி இணைஞ்சிடும் போக ஆரம்பிச்சிடுவோம். இப்போ பாவங்கள்ல முதன்மையான பாவம், மிகப்பெரிய பாவம் என்ன? ஷிர்க் என்ற பாவம், குஃப்ர் என்ற பாவம். அல்லாஹ்வுக்கு இணையாக மற்றவர்களை ஏற்படுத்துவது, அல்லாஹ்வை நிராகரிப்பது, அல்லாஹ்வை மறந்து வாழ்வது. இப்போ ஷைத்தான் நினைச்சான் பல்வேறு எண்ணங்களை ஏற்படுத்தி, பல்வேறு ஊசலாட்டங்களை ஏற்படுத்தி, பல வகையான சந்தேகங்களை, குழப்பங்களை ஏற்படுத்தி நினைச்சான் அல்லாஹ்வை விட்டு நம்மை திருப்பக்கூடியவனாக நினைச்சான் இருக்கிறான். இந்த ப்ராசஸ் எப்படி நிகழ்ந்து கொண்டே இருக்குது அப்படின்னா, மீண்டும் மீண்டும் நிகழுது. ஷைத்தான் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வந்து கொண்டே இருக்கிறான். இப்போ நாம் எச்சரிக்கையாக இருந்தால், நாம் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டு இருந்தால் ஷைத்தான் நினைச்சா நம்மளை விட்டு விரண்டோடுறான். ஆனால் நாம் கொஞ்சம் அலட்சியமாக இருந்துட்டோம் அப்படின்னா, அல்லாஹ்வை நினைவு கூறாமல் இருந்துட்டோம் அப்படின்னா ஷைத்தான் நினைச்சான் நமக்குள்ள இந்த ஊசலாட்டங்களை நினைச்சான் ஏற்படுத்துகிறான். இப்போ இந்த ஊசலாட்டங்களின் வழியாகத்தான் ஷைத்தான் நினைச்சான் வழிகெடுக்கிறான் நம்மளை. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய அந்த பிள்ளைகளையும் நான் வழிகெடுத்தவே தீருவேன் அப்படின்னு ஷைத்தான் சொன்னானா இல்லையா? அல்லாஹ் அதற்கு அனுமதி அளித்தான். இப்போ எந்த அடிப்படையில் வழிகெடுக்கிறான் அப்படின்னா இந்த வஸ்வாஸை கொண்டு தான். இந்த வஸ்வாஸை கொண்டு தான் நினைச்சான் ஷைத்தான் நினைச்சான் வழிகெடுக்கிறான். மனிதன்கிட்ட வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் மீண்டும் மீண்டும் வரக்கூடியவனா நினைச்சான் இருக்கிறான். என்னென்ன வாய்ப்பு கிடைக்கிறதோ எந்த வாய்ப்பையும் நினைச்சான் அவன் தவற விடுவதில்லை. அது நல்ல செயல் செஞ்சாலும் சரி, கெட்ட செயல் செஞ்சாலும் சரி, ஒவ்வொன்றின் வழியாகவும் ஷைத்தான் நினைச்சான் மனிதர்களிடம் வரக்கூடியவனாக இருக்கிறான். இந்த மாதிரியான ஊசலாட்டங்களை, எண்ணங்களை, சந்தேகங்களை, குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடியவனாக நினைச்சான் இருக்கிறான். அப்போ ஷைத்தானுடைய ஆதிக்கம் யார் மீது செல்லுபடியாகுது, யார் மீது செல்லுபடியாகாது? இப்போ யார் வந்து அல்லாஹ்வுடைய உண்மையான அடியார்களாக இருக்கிறார்களோ, அல்லாஹ்வுடனான தொடர்பில் வலுவானவர்களாக இருக்கிறாங்களோ, இப்போ அவர்களிடம் ஷைத்தானுடைய ஆதிக்கம் செல்லுபடியாகாது. அல்லாஹ் என்ன செய்றான்? குர்ஆனில் தெளிவுபடுத்திட்டான், என்னுடைய அடியார்கள் மீது உன்னுடைய ஆதிக்கம் செல்லுபடியாகாது. இப்போ யாரிடம் ஷைத்தான் அதிக ஊசலாட்டங்களை கொண்டு வழிகெடுப்பான் அப்படின்னா, யார் வந்து அல்லாஹ்வை மறந்து வாழ்கிறார்களோ, அலட்சியமாக இருக்கிறார்களோ அவர்கள்ட்ட தான் வந்து ஷைத்தானுடைய ஆதிக்கம் செல்லுபடியாகும்.
நம்பிக்கையாளர்கள் சில சமயங்களில் இந்த மாதிரியான வஸ்வாசுக்கு ஊசலாட்டங்களுக்கு உட்பட்டு தவறு செய்து விட்டாலும் உடனே என்ன செய்வாங்க, விழிப்படைந்து விடுவாங்க. அதிகம் அல்லாஹ்வை என்ன செய்வாங்க, நினைவு கூறுவாங்க. அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அந்த தவறில் அந்த பாவத்தில் நிலைத்து இருக்க மாட்டாங்க. ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வஸ்வாஸ் என்ன அப்படின்னா, நமக்கு பாவமான விஷயத்தை, தடுக்கப்பட்ட விஷயத்து மேலே ஈர்ப்பை ஏற்படுத்துறது, அதை நம்முடைய உள்ளத்திற்கு அழகான ஒன்றாக காட்டுறது, அதை நம்முடைய உள்ளத்திற்கு லாபகரமான பயன்மிக்க ஒன்றாக என்ன செய்து காட்டுறது, நாம் தடுக்கப்பட்ட அந்த செயலை, அந்த பாவமான செயலை செய்ய வைக்கிறது. அப்போ அந்த ஈர்ப்பின் மூலமாக என்ன செய்யறான், நமக்கு நம் உள்ளத்தில் அந்த ஈர்ப்பை ஏற்படுத்துவதன் மூலியமாக தொடர்ந்து என்ன செய்யறான், நம்மளை அதன் பக்கம் இழுக்கிறாங்க. இதை ஷைத்தானுடைய சூழ்ச்சியை கண்டுகொண்டால் உடனே நாம் என்ன அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறோம், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு. இப்போ நம்ம இப்படி விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுது ஷைத்தான் நினைச்சான், நம்மை கண்டு விரண்டு ஓடுகிறான், அவன் நினைச்சான் மறைந்து விடுகிறான். ஆனால் கொஞ்சம் அலட்சியமாயிட்டா மறுபடியும் நினைச்சான், திரும்ப வந்து அதே வகையான எண்ணங்களை நினைச்சா ஏற்படுத்துகிறான். நம்ம ஒவ்வொருத்தரும் உணர முடியும். நம்ம தொழுகையில் நிற்கும் போது ஷைத்தான் நினைச்சுவான், பல்வேறு ஊசலாட்டங்களை ஏற்படுத்துவான், நாம் மறந்த விஷயங்களெல்லாம் நமக்கு நினைவூட்டுவான். இப்போ நம்முடைய தொழுகையிலிருந்து நம்மை கெடுப்பதற்கான எல்லா வழிகளிலும் நினைச்சா ஈடுபட்டு கொண்டே இருப்பான். ஒரு நபித்தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாரு, சில சமயங்களில் என்னுடைய உள்ளத்தில் சில எண்ணங்கள் ஏற்படுது, நான் வந்து அதை வெளிப்படுத்துவதோட வானம் என் மீது இடிந்து விழுவது சிறந்ததுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, இது வந்து ஈமானுடைய அடையாளம், இது வந்து என்ன, நீங்கள் நம்பிக்கை கொண்ட உள்ளமாக இருக்குது, அதனால் ஷைத்தான் நினைச்சுனா வஸ்வாஸை கொண்டு, இந்த வகையான ஊசலாட்டங்களை கொண்டு, தப்பான எண்ணங்களை கொண்டு உங்களை நினைச்சு வழியெடுக்க முயற்சி பண்ணுறான். கவலைப்படாதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துகிறாங்க, மனதில் தோன்றும் தீய எண்ணங்களை வெளிப்படுத்தாதவரை அல்லது அதற்கு செயலொடியும் கொடுக்காதவரை அல்லாஹ் நினைச்சான் அதை மன்னித்து விடுகிறான் அப்படின்னு. இப்போ இந்த நம்ம ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டங்கள் நம்ம கண்டுகொள்வதற்காக எப்போ நம்ம கண்டுகொள்ள முடியும் அப்படின்னா, நாம் விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுது, அல்லாஹ்வுடனான அந்த தொடர்பில் இருக்கும் பொழுது நாம் நினைச்ச முடியும் ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை, இந்த வீணான சந்தைகள் நாம் நினைச்ச முடியும், கண்டுகொள்ள முடியும். அதிலிருந்து எச்சரிக்கையாக நம்ம இருக்க முடியும். அப்போ பாருங்க, இப்போ அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், அவன் என்ன செய்யறான், மனிதர்களுடைய உள்ளங்களில் நெஞ்சங்களில் என்ன செய்யறான், இந்த மாதிரியான வஸ்வாசை ஏற்படுத்துகிறான், பெண்ணங்களை ஏற்படுத்துகிறான், ஊசலாட்டங்களை ஏற்படுத்துகிறான், சந்தேகங்களை ஏற்படுத்துகிறான், குழப்பங்களை ஏற்படுத்துகிறான். இப்படி என்ன செய்யலாம் சொல்லலாம். பாருங்க, இப்படிப்பட்ட ஷைத்தான் எங்க இருக்கிறான், யாரிடம் இருக்கிறான், மீனல் ஜின்னத்தி ஒன்னாஸ். அப்படிப்பட்ட ஷைத்தான்கள் என்ன செய்றாங்க, ஜின்களிலும் இருக்கிறார்கள், மனிதர்களிலும் இருக்கிறார்கள். இப்போ ஷைத்தான்கள்லாம் யாரு, மனித ஜின் வர்க்கத்தின் தீயவர்கள். மனிதர்களில் உள்ள தீயவர்கள் ஷைத்தான்கள், ஜின்களில் உள்ள தீயவர்கள் ஷைத்தான்கள். பாருங்க, மனிதர்கள் உள்ள தீயவர்கள் எப்படி வஸ்வாசை ஏற்படுத்துவாங்க, எப்படி குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க, நமக்கு என்ன செய்வாங்க, நமக்கு தீய விஷயத்தை, பாவமான விஷயத்தை அலங்கரித்து காட்டுவாங்க, கோல் மூட்டுவாங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு என்ன செய்வாங்க, நமக்கு ஆசை காட்டுவாங்க, இப்படி என்ன செய்வாங்க, வழிகெடுப்பாங்க. இப்படி நமக்குள்ள அந்த வஸ்வாசம் என்ன செய்வாங்க, ஏற்படுத்துவாங்க. இப்போ இந்த வஸ்வாஸ் என்று சொல்லப்படக்கூடிய, அப்போ இது வந்து பாவங்களினுடைய மூலமாக என்ன செய்து இருக்குது. அப்போ ஷைத்தான் இதை கொண்டு தான் மனிதர்களை என்ன செய்கிறான், வழிகெடுக்கிறான். இப்போ மனித இனத்தில் உள்ள ஷைத்தான்கள், ஜின் இனத்தில் உள்ள ஷைத்தான்கள் என்ன செய்கிறாங்க, இந்த வஸ்வாஸை கொண்டு தான் இந்த மனிதர்களை என்ன செய்கிறாங்க, வழிகெடுக்கிறாங்க. அவர்களுக்கு பாவமான விஷயத்தை அலங்கரித்து காட்டுறாங்க, அதன் மேலே ஆசை நினைச்சுறாங்க, ஏற்படுத்துகிறாங்க. இப்போ அதன் மேலே ஈர்ப்பை நினைச்சுறாங்க, ஏற்படுத்துகிறாங்க. அல்லாவை பற்றி குழப்பமான எண்ணங்களை நினைச்சுறாங்க, ஏற்படுத்துகிறாங்க. அதுபோல் வீணான விஷயங்களின் பக்கம் நினைச்சுறாங்க, அவங்களுடைய கவனத்தை நினைச்சுறாங்க, திருப்புறாங்க. இப்படி அல்லாவை விட்டு திசை திருப்புவதற்கு இந்த மனித ஜின் வர்க்கத்தின் ஷைத்தான்கள் என்னென்ன எண்ணங்களை எல்லாம், அந்த ஊசலாட்டங்கள் எல்லாம், சந்தேகங்கள் எல்லாம் உள்ளத்தில் போடுறாங்களோ, இது எல்லாமே வஸ்வாஸ் தான். நம்ம நினைச்சிரும் இந்த வஸ்வாஸில் இருந்து அல்லாஹ்விடம் நினைச்சிரும் பாதுகாவல் தேடுகிறோம். இப்போ இந்த வஸ்வாஸிலிருந்து பாருங்க, அவன் தான் மனிதர்களுடைய ரப்பாக என்ன செய்யறான், இருக்கிறான். அவனிடம்தான் ஒட்டுமொத்த அதிகாரம் என்ன செய்து இருக்குது, எல்லாமே அவனுக்கு கட்டுப்பட்டதாக தான் என்ன செய்து இருக்குது. அவன் தான் வணக்கத்திற்கு தகுதியான ஒரே இறைவனாக என்ன செய்யறான், இருக்கிறான். இப்போ அவனிடம் நம்ம என்ன செய்யறோம், இந்த ஷைத்தான்கள் ஏற்படுத்தக்கூடிய இந்த வஸ்வாஸிலிருந்து, அந்த வஸ்வாசினால் ஏற்படக்கூடிய தீங்குகளில் நம்ம என்ன செய்யறோம், பாதுகாவல் தேடுகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய மரணம் வரை நீடிக்கக்கூடியது. தொடர்ந்து என்ன செய்வான் ஷைத்தான் வந்து, சலிப்படையாமல், தொய்வடையாமல் இந்த எண்ணங்களை, குழப்பங்களை, ஊசலாட்டங்களை போட்டுக்கொண்டே இருப்பான். இந்த மாதிரி நம்மளை ஆசை விட்டு கொண்டே இருப்பான். நம்மளை திசை திருப்புவதற்கு, நம்மளை வந்து அல்லாஹ்வுடைய பாதை விட்டு திருப்புவதற்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அத்தனையும் நிச்சயமாக செய்வான்.
இப்போ நாம் இந்த சூழ்ச்சியை குறித்து எச்சரிக்கையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வானாக.